பிரியங்கா வந்து கூப்பிடுறதா இல்லையான்னு பார்க்கலாம் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கூப்பிடல. மற்ற 3 பேரும் இவங்க தான் கூப்பிடுறாங்க. பேர் என்ன? இர்ஃபான், அக்ஷய் கமல், சுஜிதா. இவங்களை வந்து வெல்கம் சொல்லிட்டு இவங்க தான் கூப்பிடுறாங்க. பட் பிரியங்காவை மட்டும் ரக்ஷன் கூப்பிடாப்ல. பிரியங்காவை மட்டும் கூப்பிடும்போது அவங்க வரும்போது இவங்க ஃபேஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் மணிமேகலை. சோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பெருசா நடந்திருக்கு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் கூட அவங்க இருந்தாங்க, மணிமேகலை வந்து இருந்தாங்க, இன்ட்ரோக்கு அப்புறம் இருந்தாங்க. பட் அப்பதான் வந்து விஜய் அவார்ட்ஸை பத்தி பிரியங்கா திருப்பி ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த போர்ஷனை சொல்ல வேண்டியது மணிமேகலை, பெஸ்ட் குக் வித் கோமாளி ஷெஃப் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது மணிமேகலை. அந்த இடத்துல பிரியங்கா வந்து இன்ட்ரா பண்ணி பேசினது, அந்த இடத்துல ஷூட்டிங்ல அந்த பிரச்சனை அதுதான் பிரச்சனையா இருக்கும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல அந்த இடத்துல, அதை சொல்ல வேண்டிய. அதே மாதிரி குரேஷி உள்ள என்ட்ரு ஆகும்போது, கோமாளியா என்ட்ரு ஆகும்போது பெஸ்ட் கோமாளி குரேஷி அப்படின்னு சொல்ல வேண்டியது பிரியங்கா கிடையாது, மணிமேகலை. ஸோ அவங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே மணிமேகலை பேச விடாம பிரியங்கா டார்கெட் பண்ணி பேசின மாதிரி தான் எனக்கு தோணுது.